பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். வணக்கம் ஜெயஹிந்த். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு மிக முக்கியமான ஃபாலோ அப் டாட் பார்க்க போகிறோம். சலீம் தோஹா அப்படின்ற இந்த நபரை பற்றி. தாவூத் கம்பெனியோடைய மிக முக்கியமான ஆள். இன்ஃபேக்ட் அந்த டி கம்பெனியோடைய கோர் டீமில் இருக்கக்கூடிய ஒரு டாப் மோஸ்ட் டார்கெட்டை துருக்கி போலீஸ் கைது செய்து அதன் பிறகு துருக்கியிலிருந்து இந்தியாவுக்கு நம்ம டிப்போர்ட் பண்ணோம். இப்போது என்ஐஏ, சிபிஐ, டிஆர்ஐ, ஆர்என்ஏன்னு சொல்லக்கூடிய அநேகமான உளவு அமைப்புகள் மற்றும் மகாராஷ்டிரா, மும்பை ஏடிஎஸ் இவனோட கஸ்டடியை வேணும்னு கேட்டிருக்காங்க. இவனுக்காக ஒரு ஸ்பெஷல் விமானமே வச்சு வரவழைக்கப்பட்டான் அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது ஒரு பிரேக்கிங் இன்சைட் ஸ்டோரி வெளியில் வந்திருக்கு. இவன் எப்படி தப்பிச்சான், இவன் எப்படி கைது செய்யப்பட்டான் அப்படின்றது. ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் பெட்டராக புரியும். ஏன்னா இவன் கைது செய்யப்பட்ட பிறகு தான் 3 நாளில் மகாராஷ்டிராவுடைய என்சிபி கிட்டத்தட்ட 1700 கோடி மதிப்புள்ள கொக்கைன் இதை கைப்பற்றுறாங்க. இதுக்கு பிறகு இன்னும் நிறையா அரெஸ்ட் இருக்க போகுது அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். இந்தியா மட்டும் இல்லை, வெளிநாடுகள்லையுமே. ஸோ இவன் எப்படி தப்பிச்சான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குளோபல் கிரிமினல் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆர்கனைஸ்ட் கிரைம், இதில் ஆயுத கடத்தல், போதை மற்றும் பெண்கள், இந்த 3த்தையுமே கடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி செயல்பட்டு இருக்கு. ரீசன்ட் இயர்ஸோடைய ஒரு அவுட் கிளாஸ்ட், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரொம்பவும் பிரில்லியண்ட்டான ஒரு இன்டெலிஜென்ஸ் ஆப்ரேஷனாக இதை நம்ம பார்க்குறோம். ஏன் அப்படின்றதுக்கான ஒரு மிக முக்கியமான இது இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 2018 23 இந்தியா மற்றும் யுஏஇ இடையே இருந்த அந்த உறவு அப்படின்றது வர்த்தகம், பொருளாதாரம், மேன் பவர் இதெல்லாம் தாண்டி ஸ்ட்ராட்டஜிக் செக்யூரிட்டி அப்படின்ற டொமைன்குள்ளே போகுது. குறிப்பாக 2018 இந்த உறவு அப்படின்றது இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டு இருக்கக்கூடிய பல அமைப்புகள் மற்றும் அதோடைய துணை அமைப்புகள் துபாய் மற்றும் அபுதாபியில் ரொம்ப ஃப்ரீயாக செயல்பட்டு இருந்தாங்க. டி கம்பெனியே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆக்டிவாக அவனுங்க துபாயில் தான் பேஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஹவாலாலேருந்து பல நெட்வொர்க் அங்கே ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதை யுஏயோடைய அரசாங்கம் துல்லியமாக கிராக் பண்ண ஆரம்பித்தாங்க. பல பேர் கைது செய்யப்பட்டாங்க. பல பேர் அந்த ப்ரெஷர் தாங்க முடியாமல் நாட்டை விட்டு ஓடினாங்க. அதில் வெளியில் ஓடின ஒரு ஆள் தான் இந்த சலீம் டோலா அப்படின்றவன். இவன் அங்கேருந்து ஒரு பல்கேரிய நாட்டு பாஸ்போர்ட்டோட ஹம்சா அப்படின்ற ஒரு புனை பெயரில் துருக்கிக்குள்ளே நுழையிறான். துருக்கிக்குள்ளே கிட்டத்தட்ட 1.5 வருட காலம் வீட்டை விட்டு வெளியில் வராமல் கம்ப்ளீட்டாக ஒரு லோ ப்ரொஃபைலை மெயின்டைன் பண்ணி, யாரு கண்ணிலையும் படாமல், வெளியுறவு தொடர்பே இல்லாமல், மொபைல் ஃபோன்லேருந்து எதையுமே யூஸ் பண்ணாமல், நேரடியாக யூஸ் பண்ணாமல் சர்வேலன்ஸ் ஏஜென்சிட்டிருந்து கண்ணிலேருந்து வெளியில் வந்திருக்கான். அப்போ 2024 இவன் பேரில் ஒரு இன்டர்போல் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டது. இன்டர்போல் நோட்டீஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஏர்போர்ட்ஸ், விமான நிலையங்கள், அந்தந்த நாட்டுடைய உளவுத்துறைகளோட டாப் லிஸ்ட்டில் இருக்கும். நிறைய இடத்துல இந்திய உளவுத்துறை வெளிநாடுகளில் தேடப்படக்கூடிய குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவியாக இருந்தாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அமெரிக்கா மற்றும் கனடாவோடைய சீனியர் சிட்டிசன்ஸை ஏமாற்றிக்கிட்டு இருந்த ஃபேக் கால் சென்டர் ஸ்கேம் பண்ணி கோடிக்கணக்கான பணத்தை அவங்ககிட்ட கொள்ளையடிச்சிட்டு இருந்தவங்கள நம்ம வடகிழக்கு மற்றும் இங்கே நொய்டா போன்ற இடங்களில் பஸ் பண்ணாங்க. எஃபிஐ நேரடியாக ரெய்டு பண்ணதெல்லாம் பார்த்தோம். அதுக்கு துணையாக இவங்களுக்கு எல்லா உதவியும் செஞ்சு அந்த இன்டெலிஜென்ஸ் தகவலை தந்தது இந்தியாவுடைய உளவுத்துறை. இப்போது இவன் யுஏஇலேருந்து இந்த ப்ரெஷர் தாங்க முடியாமல் இதுக்கு போயிடுறான், துருக்கிக்கு போயிடுறான். 1.5 வருஷ காலம் எங்கேயுமே அவன் ட்ராக்லேயே இல்லை. இந்த இடத்துல தான் அவன் ஒரு இடத்துல பெரிய தப்பு பண்ணுறான். அந்த என்ன தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கொரியர் டெலிவரி இவன் வீட்டுக்கு வருது. ஸோ இவன் எங்கே இருக்கிறான் அப்படின்றது தெரியாது, எந்த பேரில் இருக்கிறான், இந்த மொபைலில் அவனுக்கு சம்மந்தப்பட்ட ஆட்கள் எல்லாமே சர்வீலன்ஸில் இருக்காங்க. அந்த நேரத்தில் வெளிநாட்டிலேருந்து ஒரு கொரியர் வருது. அந்த கொரியரை இவன் அந்த வீட்டில் ரிசீவ் பண்ணது தான் அங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரேக்கிங் பாயிண்ட். அந்த கொரியர் அனுப்பிச்சது இது யார் என்னன்ற உளவு டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்திய உளவுத்துறை சர்வதேச நாடுகளோட உளவுத்துறையோடு சேர்ந்து மானிட்டர் பண்ணியிருக்காங்க. பண்ண பிறகு துருக்கியோடைய உளவுத்துறைக்கு உடனடியாக இந்த தகவல் தெரிவிக்கப்படுது.
தெரிவித்த பிறகு துருக்கியோடைய உளவுத்துறை அவங்களுடைய ஸ்வாட் டீமை ரெடி பண்ணி, ஒரு ஸ்பெஷல் டீமை ரெடி பண்ணி அன்னைக்கு நைட்டே ரெய்டு பண்ணி அவனை வந்து கைது செய்கிறாங்க. கைது செய்து அடுத்த நாள் இந்தியாவுக்கு வந்து டிபோர்ட் பண்ணுறாங்க. இப்போ இந்தியாவுடைய என்ஐஏ உட்பட பல ஏஜென்சிஸ் இவனை வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது போகிறோம். இது வந்து மாதக்கணக்காக ஒரு சர்விலன்ஸ், கோஆர்டினேட்டட் சர்விலன்ஸ். இது வந்து வெறும் மொபைல் சர்விலன்ஸ் மட்டும் நினச்சிக்காதீங்க, ஃபிசிக்கல் சர்விலன்ஸுமே இருக்குது. அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக பண்ண முடிஞ்சதுனால தான் இவனை வந்து தூக்க முடியுது. இவங்கிட்ட 2 இந்திய பாஸ்போர்ட் இருந்திருக்கு. ஸோ ஃபேக் பாஸ்போர்ட்ஸில் இன்னும் இவங்க ஆக்டிவாக இருக்காங்க. ஒரு யுஏஇயோடைய பாஸ்போர்ட் இருந்திருக்கு. பல்கேரியன் பாஸ்போர்ட்டில் தான் இந்த ஹம்சா அப்படின்ற பேரில் இருக்கலாம். நம்ம துரந்தரோடைய ஹீரோவும் ஹம்சாவாக தான் இருப்பார். இவர் அந்த ஸ்டேஜுக்கு ஒரு இதில் பண்ணிட்டு கடைசியாக ஒரு கொரியர் இது பண்ணும்போது இவனை தட்டி தூக்கியிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இது முதல் முறை கிடையாது. இப்போ துருக்கிக்கும் இந்தியாவுக்கும் உறவு அப்படின்னு எடுத்தீங்கன்னா நிறைய முரண்கள் இருக்கு, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அது எல்லாமே இருந்தாலும் துருக்கி ஒரு விஷயத்துல வந்து தெளிவா இருக்காங்க. துருக்கிக்கு குறிப்பா எர்தவான் அவர்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குர்திஷ் மிலிட்டன்சி, குர்திஷ் இன்சர்ஜென்சி. இதுக்கு பல நாடுகள் ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. இஸ்ரேல், அமெரிக்கா, பல நாடுகள். ஒரு பெரிய குளோபல் கேம் இதில் இருக்கு. ஆனா இந்த மாதிரியான மிலிட்டன்ஸ் குரூப்புக்கு இந்தியா என்னைக்குமே ஆதரவு அளித்தது கிடையாது. பல இடங்களில் குர்திஷ்க்கு எதிராக எடுக்கக்கூடிய ஆக்ஷன்ஸில் இந்தியா துருக்கியை எதிர்க்காமல் இருந்திருக்காங்க. அட்லீஸ்ட் சப்ஸ்டைனாக இருக்காங்க சர்வதேச லெவலில். ஸோ நம்ம அவங்களுடைய இன்டர்னல் இதில் தலையிடுறது கிடையாது. அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஆயுதம் ஏந்திய அமைப்புகளுக்கு இந்தியா ஆதரவு கொடுக்கறது கிடையாது. அதே மாதிரி இந்தியாவையும் அவங்க மதித்து ரொம்ப இது பண்ணுறாங்க, இந்த இடத்துல ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போது இந்த இன்டர்போல் நோட்டீஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா எல்லா நாடுகளும் கன்வின்ஸ் ஆகணும். சும்மா எடுத்து ஒரு ஆழத்துக்கு நீங்கள் இன்டர்போல் நோட்டீஸில் வந்து வைக்க முடியாது. அதன் பிறகு தான் இவன் கைது செய்யப்படுறான் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இவனுடைய ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தகீர் தோலா, இவனுடைய தம்பி. இவனை போன வருடம் யுஏஇ பிடிச்சாங்க. சிபிஐ போய் போன வருடம் ஜூன் மாதம் அரெஸ்ட் பண்ணாங்க. அது ஒரு பெரிய ஒரு ப்ளோ வந்து கொடுத்தது. இப்போ டோலாவை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, சலீம் டோலாவை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ தாவூத் கம்பெனியோட மொத்த அப்ராக்சிமேட் பிஸ்னஸ் எம்பையர் இன்னைக்கு தேதிக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 கோடி வெறும் இந்த ட்ரக்ஸ் போன்ற விஷயங்கள்ல. ஸோ இந்த இடத்துல பால்கன் ரூட் அப்படின்ற ஒரு ரூட் இருக்கு இந்த போதைப் பொருளை கடத்துறதுக்கு. பல மேரிடைம் சேனல்ஸு ஐரோப்பா, மத்திய கிழக்கு, ஆப்பிரிக்கா, ஆசியா, குறிப்பாக இந்த எல்லா நாடுகள்லையுமே இவங்களோட நெட்வொர்க் இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். இதில் சிந்தட்டிக் ட்ரக் அப்படின்றதோட சாம்ராஜ்யத்தை மெக்சிகன் ட்ரக் கார்ட்டலுக்கு அப்புறம் மிகப்பெரிய லெவலில் பண்ணிட்டு இருந்து இவன் தான். இப்போ எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி, அவன் தாவூத் இப்ராஹிம் இருக்கானா இல்லையா, அவன் வந்து அப்படியே இருந்தாலும் வந்து அவன் வயசானவன் தான் காமிச்சிருந்தாங்க துரந்தர்லன்ட்டு, அவன் இருக்கிறான் இல்லையா அப்படின்றது வேற, அந்த நெட்வொர்க் அப்படின்றது வேற. இவன் செத்தாலும் இன்னொருத்த வந்து ரன் பண்ணுவான். இது உலகத்துக்கே தீமையை விளைவிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான இடம் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இவனுடைய இப்போ கைதுக்கு பிறகுதான் 3 நாளில் 1700 கோடிக்கும் அதிகமான போதைப் பொருள் அப்படின்றது மும்பையில் பஸ் பண்ணுறாங்க. இது பார்த்தீங்கன்னா 350 kg 1745 கோடி மதிப்புள்ள ஹை கிரேட் போதைப் பொருள் நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ வந்து இது பண்ணுறாங்க. ஸ்டேஜ் 1 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாருதி சுசுகி MH03 DV3803 அப்படின்ற ஒரு வண்டியை மும்பை அருகில் இருக்கக்கூடிய காலம்போலியில், நவி மும்பைன்னு சொல்லுவாங்க, அங்கே இன்டர்செப்ட் பண்ணுறாங்க. இன்டர்செப்ட் பண்ண பிறகு அந்த வண்டியில் கிரிக்கெட்க்கு பயன்படுத்தக்கூடிய பேட்ஸு, க்ளவுஸ் இருந்திருக்கு. அதுக்குள்ளே கன்சீல் பண்ணி 136 kg பிடிச்சிருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா தானேக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிவண்டியில் ஒரு ஓட்டுநரை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதன் பிறகு அவனை விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரித்த பிறகு 2வது கேஷை வந்து பிடிக்கிறாங்க. இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மண் காம்பவுண்ட், ரெனால்காவும், பிவண்டி ஒரு ஹையஸ்ட் இந்தியாவுடைய ஒரு மிகப்பெரிய லாஜிஸ்டிக் ஜோன்னு சொல்லலாம். அவ்வளோ வேர் ஹவுசஸ், அவ்வளோ கண்டெய்னர்ஸ் இருக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஒரு வேர் ஹவுஸாக போய் தேடி ஒரு ஸ்கொயர் ஃபீட்டை நீங்கள் தேட முடியாது. ஸோ துல்லிய தகவல் இருந்தால் மட்டும்தான் பிடிக்க முடியும். ஸோ இந்த இடத்துல ஒரு பாலித்தீன் லேயரு, ஒரு பிளாக் கிரீஸ் மாதிரி டப்பா, அந்த கிரீஸ் டப்பாக்குள்ளே இந்த பொருளை ஒளிச்சு வச்சுருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பல மிஷினரிஸ் வந்து வெளிநாடுகள்லேருந்து இந்தியாவுக்குள்ளே வருது. இப்போது
நீங்கள் ஒரு கஸ்டம்ஸ் அதிகாரியாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பொருளை ஓப்பன் பண்ணி ஸ்கேன் பண்ணி தேடலாம். இப்போ பெரிய பெரிய மிஷினரிஸை நீங்கள் வந்து எக்ஸ்ரே ஸ்கேனருக்குள்ளேயோ இல்லை இது பண்ணியோ இல்லை மோப்பனாயை கொண்டு போய் நம்ம மிஷின்குள்ளே விட முடியாது. ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய கேவிட்டிஸ், பெரிய பெரிய டர்பைன்ஸு, இதுக்குள்ளே தான் இவனுங்க வச்சு கடத்துறானுங்க அப்படின்றது தெரியுது. ஸோ இப்போ என்சிபியோடைய விசாரணை, இனிஷியல் விசாரணையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மிஷினரி ஷிப்மெண்ட்டை ஃபேக்காக இம்போர்ட் பண்ணுறது, நாங்கள் வந்து பெரிய மிஷினரிஸ் இம்போர்ட் பண்ணுறோம், இயந்திரங்கள் இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்ற பேரில் இதை வந்து உள்ளே கொண்டு வருது. அந்த பெரிய பெரிய இயந்திரங்களுக்குள்ள போதைப் பொருளை உள்ளே எடுத்துகிட்டு வர்றது. அதன் பிறகு அப்புறம் அது வந்து மும்பையில் இருக்கக்கூடிய நவசிவா போர்ட்டில் கிளியர் பண்ணி பிவண்டியில் இருக்கக்கூடிய வேர் ஹவுஸில் போக போகிறது. அதன் பிறகு அங்கேருந்து பிரிக்கப்பட்டு எப்படி இந்த ட்ரக்கில் அந்த கிரிக்கெட் பேட்ஸு, கிரிக்கெட் க்ளவுஸில் வச்சு எக்ஸ்போர்ட் வெளியில் கொண்டு வந்தாங்களோ அதன் பிறகு அது எல்லா இடத்துக்கும் போய் இந்தியா முழுக்க பரவி நம்மளுடைய இளைஞர்கள், பெண்கள், இவங்க வரைக்கும் அந்த லாஸ்ட் மைல் லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்றது போயிருக்கு. இப்போது ஜென்ரலாக இந்த மாதிரியான இடத்துல பிடிக்கும்போது அந்த ஹேண்ட்லர்ஸ் இருப்பாங்க, குருவிகள் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை மியூல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஆளை பிரிப்பாங்க. அவனுக்கு வந்து பெரிய லெவலில் எதுவும் தெரியாது. இந்த இடத்துல இவனோட ஹேண்ட்லர்ஸு, ஃபினான்ஷியல் இது யார் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஷிப் பண்ணுறாங்க அப்படின்றத மொத்தத்தையும் பார்க்குறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்த சீஷர் அப்படின்றது சலீம் தொகா இந்தியாவுக்கு வந்த 3வது நாள் பிடிச்சிருக்காங்க. அது ₹1 ₹2 கிடையாது, 1745 கோடி மதிப்புள்ள பொருட்கள். ஸோ இங்கே தான் நம்ம வந்து ஒரு முக்கியமான பார்க்கணும். இந்தியாவுடைய இந்த த்ரெட் அப்படின்றது இந்தியாவுக்குள்ளே மட்டும் நம்ம ஹண்ட் பண்ண போகிறது கிடையாது, வெளிநாடுகள்லையும் நம்மளோட இது பரவி இருக்கு. துருக்கி பல இடங்களில் கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் இது ஃபர்ஸ்ட் முறை கிடையாது. இந்தியன் முஜாஹிதுன்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்புகள், பயங்கரவாத அமைப்புகள் இந்தியாவில் ஆக்டிவாக இருந்த போதும் அது சம்மந்தப்பட்ட ஆட்களை துருக்கி வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 2019 இதுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஆளை துருக்கி கொடுத்துருக்காங்க. ஸோ டி கேங்கை சேர்ந்த 3 முக்கியமான பேர், அதில் 2 பேர் அண்ணன் தம்பி டோலாக்கள். ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா துருக்கியிலேருந்து தூக்கியிருக்கோம், இன்னொருத்தனை துபாயிலிருந்து தூக்கியிருக்கணும், 3வது ஒரு ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலேசியாவிலேருந்து தூக்கியிருக்கோம். ஸோ அரசாங்கங்களுக்கு நடுவில் கோஆப்ரேஷன் அப்படின்றது ஏதோ இவங்கெல்லாம் இந்தியாவுக்கும் துருக்கிக்கும் பிரச்சனை, அப்போ இவங்கெல்லாம் போய் அங்கே சேஃபாக இருந்துடலாம் அப்படின்னு சொல்லி இன்னும் பல பேர் சேஃபாக இருக்கிறாங்க. கண்டிப்பாக அங்கே இருக்கிறாங்க, இல்லாமல் கிடையாது. பட் அந்த சேஃப்டிலாம் இனிமேல் ரொம்ப நாள் நீடிக்க போகிறது கிடையாது. ஏன்னா நம்மளுடைய ஒரு கம்ப்ளீட் சமுதாயத்தையே அழிக்கக்கூடிய அந்த பவர் இந்த ஒரு குறிப்பிட்ட பொருளுக்கு இருக்கு. நீங்க எவ்வளோ ஆயுதங்களை கண்டு நம்ம பயப்பட தேவையில்ல, ராணுவம் இருக்கு, அரசு இருக்கு, பார்த்துக்கோங்க. ஆனால் இந்த ஒரு விஷயத்துல அதை முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டிய வேலை அப்படின்றது இந்தியாவுக்கு இருக்கு. ஸோ ஓரளவுக்கு இந்த ஆப்ரேஷனை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதுவே உங்களுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு திரைப்படம் அளவுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய அளவுக்கு ஒரு கிளாசிக்கலான ஆப்ரேஷன். பல உலக அமைப்புகள் பின்புலத்தில் இயங்கி அதில் செயல்பட்டிருக்காங்க. துருக்கிக்கும் இந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக நன்றி தெரிவிக்கணும். இன்னும் நிறைய பேர் நம்ம தூக்க போகிறோம். அந்த லிஸ்ட் என்னன்றது வெகு விரைவில் நீங்களே பார்ப்பீங்க, வெயிட் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம், ஜெயன்.